காலாகாலமாக இங்கே மூதாதையர்கள் எல்லாம் செய்து கொண்டு வர விஷயம். பள்ளிக்கு கொண்டு வந்த ஆடுகள் எல்லாத்தையும் அப்படியே சுத்தி ரொம்ப பாருங்க இந்த பெருசல் இந்த இடத்துல வர கருப்பாட்டை இந்த ஆட்டு கலத்தை பாருங்க தங்க சங்கிலி வந்து கட்டியிருக்கணும். கவுனாவத்தை நரசிங்க வைரவராலய மரபு வழி வேள்வி பொங்கல் 2026 6ஆம் மாதம் 6ஆம் தேதி இன்றைக்கு வந்து வேள்வி வந்து நடக்குது. நாங்கள் அதை பார்க்க தான் வந்தாங்க. நேரம் சரியாக ஒரு 10:50 ஆகுது. 4 மணிக்கு வேள்வி வந்து தொடங்கிறோம். நாங்கள் வேலைக்கு வந்தாங்க சரியாக ஒரு 9 மணி அதுக்கு முன்னமே நாங்கள் வந்தாங்க. இந்த காணொளி வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் அடுத்த வந்து நிறைய ஆடுகளை வந்து கேன தூரத்தில் இருந்தெல்லாம் கொண்டு வந்துச்சுன்னா முக்கியமாக ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து இன்றைக்கு வேள்விக்கு வந்து கொண்டு வந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக இந்த டிராக்டரில் எல்லாம் லைட் எல்லாம் விலங்கரித்து ஒவ்வொரு ஆடுகளாக கொண்டு வந்தவர்கள். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நான் இந்த வருடம் முதல் முறையாக வந்திருக்கிறேன். போன வருடம் நடந்தது நான் வரையில. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நிறைய இடத்துல கிடாய் ஆடுகளை வந்து பார்வையிடுறதுக்கு வந்து கட்டியிருப்பினோம். நாங்கள் முதலாவது ஒரு இடத்துல பார்த்துட்டோம். அடுத்தது 2வது இடத்துல பார்ப்போம். அங்கே வந்து ஆடு வந்து எப்படி இருக்குன்ட்டு இந்த இடத்தால ஃபுல்லாக அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம்னு நண்பர் சொன்னவர். நிறைய வாகனங்களும் வந்து இப்போ போகிறது வந்து என்னதுக்குண்டா அந்த கிடாய் ஆட்டை வந்து பார்க்குறதுக்கு தான். இந்த நேரம் அதிகமான மக்கள் வெறியினம் பண்ணுறதால அதில் சுண்டல் கடையெல்லாம் போட்டுருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல முதல் வளமையாக நாங்கள் வரும்போது கடையெல்லாம் இருக்காது. 2வது ஆடு கட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இதில் நிற்கிற ஆட்டை பாருங்க இந்த வருஷம். இதில் ஒரு லைட் ப்ரௌன் கலர் அடுத்தது வந்து வெள்ளை இருக்குது. முக்கியமாக இந்த ஆட்டு நீளம் வந்து ஜமுனா கறின்னு சொல்லிடுறோம். கிட்ட போனால் பயங்கரமாக அடிக்கும் இந்த ஆடு. இந்த இடத்துல நிற்கிற ஆட்டின இனத்தின பேர் வந்து சணல் ஆடுன்னு சொல்லிடுறோம். அதில் கொம்பு பாருங்க இந்த பெருசல். நிறைய இடம் நாங்கள் ஆடெல்லாம் சுற்றி பார்த்துன்னு வந்த வழியில் ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்து நிற்கிறோம். இப்போ அண்ணா வந்து பல வருடமாக வந்து இந்த ஆடுகள் வளர்த்து இப்படி இந்த வேலி வந்து கொண்டு வராராம். அண்ணாட்ட சில வேலை கேள்வி. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் இந்த ஆடு வந்து என்ன மாதிரி நீங்கள் இப்போ குட்டியிலேருந்து வளர்க்குறீங்களோ இல்லாட்டிக்கு அது இந்த இல்லை இது வந்து இப்போ நாங்கள் சில ஆடுகள் குட்டியிலேருந்தே வளர்ப்போம். சில ஆடுகள் இந்த எங்களுக்கு இந்த மலமாக வராது பெரிய இனங்கள் இந்த இனங்களை பொறுத்தது. சில ஆடுகள் கொஞ்சம் எங்களுக்கு அந்த பார்வைக்கு இருக்கணும்னு சில ஆடுகள் வாங்கியும் வளர்ப்போம். வாங்கி இந்த வேலி வந்து எந்த ஆலயத்தில் முக்கியமான இது கவுனாத்த நரசிங்க வைரவர் ஆலயம் இதில் கருவம்பானை சொல்லி. நீங்கள் இதோட எப்படி இந்த வேலிக்கு வந்து எத்தனை வருடமாக இது செஞ்சுடுவாங்க? ஒரு இது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இப்போ குறிப்பிட்ட காலம் தான் வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வரும். 7 வருஷம் நாங்கள் வெட்ட வலிக்கிட்டு. ஆனால் இது காலாகாலமாக இங்கே மூதாதையர்கள் எல்லாம் செய்து கொண்டு வர விஷயம். பல தலைமுறையாக இந்த இது வந்து நடந்துட்டே இருக்கேன். இந்த இடத்துல பாருங்க ரோட்டில் ஒரு ஆடு கட்டி வச்சிருக்கீங்கன்னா வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு ஆடு உண்டு. ஒரே ஒரு ஆடு மட்டும் கட்டி வச்சிருக்கீங்கன்னா போற வழியில இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. வளமையா இந்த ரோட்டால நாங்க போனா மக்களை வந்து காணவே கிடைக்காது. இன்றைக்கு இந்த இரவுக்கு வந்து எவ்வளவு பேர் நிக்கணும் வந்து அவ்வளவு பேரும் வந்து இந்த கிடாயாடு கட்டி இருக்கிற இடங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கணும். இந்த ஆட்டு கலத்தை பாருங்க ஒரு தங்க சங்கிலி வந்து கட்டியிருக்கணும். இந்த வீட்டுல வந்து மொத்தமா ஒரு 4 ஆடு கட்டியிருக்கணும். அந்த இடத்துல உண்டு. அடுத்த இந்த இடத்துல 2 அதுல ஒரு ஆடு ஒன்று கட்டியிருக்கு. இதை பாக்குறதுக்கு வந்த மக்கள் எண்ணிக்கையை பாருங்க. பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரிகள்லாம் இந்த இடத்தால போயினோம். அப்படி போயும் பைக்கில் வந்து அதிகமான ஆட்கள் வேகத்தில் தான் போயினோம் இந்த இடத்துக்கால. அடுத்தது ஒரு வீட்டை வந்து நாங்கள் அதில் ஒரு சணல் ஆடு ஒரு பெருசன் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற கிடாய் ஆட்டை பாருங்க அப்படின்னு கருப்பும் பிள்ளையும் கலந்த கலர். கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு நாங்கள் நடந்து போகிறோம். என்ன பிரச்சனைன்னா பக்கத்தில் ஒரு வயல் ஒன்று இருந்தது. அந்த வயலுக்கு வந்து பார்க்கிங் வந்து செய்யணும். அது வந்து பார்க்கிங் காசு வந்து ஒரு 20 ரூபா எடுத்துவேன்.
அந்த வயல் வந்து உழுது விட்ட வயல், அதுக்கு பைக்கை விட்டாலும் சரிஞ்சுட்டு போகுது. அந்த இடத்துல பார்க்கிங் வச்சிருக்கணும். ஆலயத்து வந்து நாங்கள் இங்கே ஆடு கட்டியிருக்கோம்னு நினைச்சது. ஆனால் ஆட்கள்லாம் நிறைய பேர் நிற்கணும். நிறைய கடைகள் வந்து இருக்கு. அதில் ஒரு ஆடு கட்டி இருக்கணும். நரசிங்கர் ஆலயம் உள்ளுக்கு நாங்கள் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்தியாவில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த தகரம் அடிச்சு அந்த இடம் வந்ததுல அந்த இடத்துக்குள்ளுக்கு தான் ஆடுகளை கொண்டே வந்து நாளைக்கு வெட்டுவினோம். நாங்கள் அப்படியே இதில் நிற்கிறோம். பக்கத்தில் வந்து பிளேண்டி கொடுத்தவர், பிளேண்டி குடிச்சிட்டு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயா வந்து இந்த வேள்வி வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ காலமாக வாராருன்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர்கிட்ட பதில் என்ன நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வேள்வி பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ காலமாக வாரீங்க? ஒரு 20 வரையும் 25 வரையும். 25 வருஷமாக வாரீங்களேண்ணா. ஆலயத்துக்கு பின்வீதிக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு 3 ஆடு வந்து வேலைக்கு வந்து கொண்டு வந்துட்டு பாருங்க. எல்லா ஆடுகளையும் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு தான் கொண்டு கட்டி வச்சிருக்கிறேன். இந்த வேலி ஓரமாக 3 ஆடு கட்டி இருக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இந்த வளவுக்கு வந்து ஆடுகள் ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கிறேன். லேண்ட் மாஸ்டரில் டிராக்டரில் எல்லாம் இந்த ஆடுகளை வந்து கொண்டு வரி நம்ம ஒவ்வொரு ஆக்கள் வீட்டில் இருந்து. அதில் பாருங்க ஒரு லேண்ட் மாஸ்டரில் இருந்து 2 ஆடு கொண்டு போகிறாருலாம். நிறைய சேவல்கள் வந்து நேர்த்திக்காக வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து வழங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 சேவல்கிட்ட இந்த இடத்துல நிற்குது கூட்டுக்கு அடைச்சி. இந்த இடத்துல 2 பெரிய சணல் ஆடு கொண்டு போய் பாருங்க டிராக்டரில். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட இந்த டிராக்டரில் இருக்கணும். அந்த இடத்துல கருப்பம் வெள்ளையும் கலர் ஆடுகள் 2 கொண்டு போய் பாருங்க. இந்த இடத்துல டிராக்டரில் ஒரு ஆடு ஒன்று கொண்டு வரணும் பாருங்க. எந்த ஆக்கர்ஷன் அந்த ஆட்டில் இருக்கிற ஒரு பொம்மை பாருங்க, பயங்கரமாக இருக்கு. டிராக்டரில் LED லைட் வச்சு அலங்கரித்து கொண்டு போயிடும். இந்த இடத்துல போகிற கிடாய பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு கலர் தான். பெரிய ஒரு ஆடு. அதில் ஒரு முன்னுக்கு ஒரு 2 ஆடு போதும். நிறைய டிராக்டரில் தான் இந்த ஆடுகளை வந்து கொண்டு போயிடும். இதில் பாருங்க ஒரு நல்ல ஒரு உயரமான ஒரு மேய்ச்சலை வந்து இந்த கிடாயாட்டை வந்து ஏறி கொண்டு போயிடும். 2 கிடாய ஆடு இருக்குது. அதே மாதிரி இந்த டிராக்டர் வந்து நல்லா அலங்கரிச்சிருக்கிறேன். பின்னுக்கு பாருங்க அடுத்தது தொடர்ச்சியாக வந்தோன்னே இருக்கு. அடுத்த இதில் ஒரு லேண்ட் மாஸ்டர், பின்னுக்கு லேண்ட் மாஸ்டர். இந்த இடத்துல வர கருப்பாட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. மொத்தமாக ஒரு 4 டிராக்டரில் வந்து ஆடு வந்து கொண்டு வரணும். அந்த டிராக்டரில் வந்து ஒரு 2 ஆடு கொண்டு வரணும் பாருங்க. அதே மாதிரி ஆடின கலர் வந்து வெள்ளையும் கருப்புமா தான் இருக்கு. வேள்விக்கு கொண்டு வந்த ஆடுகள் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி கொண்டு வந்து ஒரு காணி ஒன்றில் அப்படியே சுத்த வேற விட்டு வச்சிங்கன்னா நிறைய டிராக்டரில் ஆடுகள் ஏற்றி வந்து அந்த இடத்துல வச்சு கொண்டிக்கணும் பாருங்க. இனி மேலே நிற்கிற ஆடுகள் எல்லாத்தையும் அப்படியே கீழே கொண்டு போய் வேள்வி நடக்கிற இடத்துக்கு ஆட்டை கொண்டு போயிருவீங்கன்னா. இந்த இடத்துல இருக்கிற இந்த வெள்ளை ஆட்டை பாருங்க நிறைய மாலைகள் எல்லாம் வச்சு இந்த டிராக்டரில் அழகுபடுத்தி கொண்டு வந்துருக்கிறோம். அதே மாதிரி நிறைய டிராக்டரில் ஆடுகள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். நேரம் சரியாக 5:37. வேள்வியில் வெட்டப்பட்ட ஆடுகளை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஆட்டுக்கு ஏற்ற விலையை வந்து சொல்லியிருக்கணும். அதை பார்த்து ஆக்களுக்கு ஓகேன்னா வேண்டி கொண்டு போயிடும். சில பேர் வெட்டி நாட்டை அப்படியே வீட்டையே கொண்டு போயிடும். 9 மணிக்கு நாங்கள் வந்திருப்போம். சரியாக ஒரு 5:45க்கு நாங்கள் வீட்டை போகிறோம்.
இந்த வேள்வி வந்து நீங்கள் இந்த காணொளி மூலமாக பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிங்கோ. நான் வந்து வெட்டினா பிறகு பெரும்பாலும் நான் பார்க்கல. அப்படி அங்கால கொஞ்சம் நேரம் நல்ல நிற்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு நன்மை எழுப்பி விட்டவன். இப்போ இந்த அப்படியே எழும்பி கொஞ்ச நேரம் இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நித்திரை சும்மா பயங்கரமாக இருக்குது. 2 ஃபுல்லாக நித்திரை கொள்ளவே இல்லை. மீண்டும் சந்திப்போம்.